அரசியலை திராவிட இயக்கமாக்கி ஆலமரத்திற்கு எடுத்து வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த திராவிட இயக்கத்தை வெட்டவெளிக்கு எடுத்து சென்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். வெட்டவெளியில் இருந்த திராவிட இயக்கத்தை ஊர்தோறும் கிராமந்தோறும் கொண்டு சேர்த்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஊர்தோறும் இந்த திராவிட இயக்கத்தை தன்னுடைய திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கின்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். 1989 ஆண்டு மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்துக்காக தருமபுரி மண்ணிலிருந்து மகளிர் சுய குழுக்கள் என்ற விதையை தூவியவரும் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கு அந்த விதை தமிழ்நாடு எங்கும் பரவி மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சொல்ல போனா இந்திய ஒன்றியமே நம்முடைய சுய குழுக்களை பார்த்து அவங்க திட்டங்களை விரிவுபடுத்திட்டு இருக்கிறார். அவர்கள் திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் 1,35,000 புதிய குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குழுக்களுக்கு வங்கி கடன் சென்ற ஆண்டு முதலமைச்சர் கொடுத்த டார்கெட் 35,000 கோடி வழங்கணும். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த முறை முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட் 37,000 கோடி ரூபாயை வங்கி கடன் இணைப்புகளாக வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த 4 ஆண்டுகள்ல இப்படியாக மொத்தம் 1,10,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கியிருக்கிறார். சுய குழுக்களுடைய தயாரிப்புகள் கடந்த 5 ஆண்டுகள்ல சராசரியாக ஆண்டுக்கு 50 கோடி ரூபாய் விற்பனையாகும். சென்ற ஆண்டு மட்டும் விற்பனை 300 கோடி ரூபாய் அளவிற்கு சாதனை படுத்திருக்கின்றோம். அரசு மற்றும் அரசு உதவி பெறுகின்ற அந்த பள்ளிகள்ல படிக்கின்ற 18 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் 51,000 குழு சகோதரிகள் காலை உணவு திட்டத்தில் அவங்களுடைய பங்கு இருக்கின்றது. அதேபோல் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி பயனாளிகளை சென்றடைந்திருக்கிறோம்னா அதுலயும் மகளிர் சுய குழுக்களோட பங்கு சுமார் 11,000 குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் பங்களிப்பும் அதில் இருக்கின்றது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் அரசு திட்டங்களை ஆய்வு செய்து அவை சரியான திசையில பயணித்துக் கொண்டிருக்கிறதா என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்கின்றோம். அறிவிக்கப்பட்டுள்ள 6,812 அறிவிப்புகள்ல 96% அறிவிப்புகளுக்கு ஜியோக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றில் 3,838 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில் அமைந்துள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ஒருங்கிணைக்கும் வாய்ப்பு நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,15,00,000 மகளிர் மாதம் 1,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பயன்பெற்று வருகின்றார்கள். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த 19 மாதங்கள்ல மட்டும் 21,657 கோடி ரூபாய் உரிமை தொகையாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர்ல கடந்த 8 மாதங்கள்ல மட்டும் 1,36,149 பட்டாக்களை வழங்கி இருக்கின்றோம். மக்களுடைய கோரிக்கையை ஏற்று தொடர்ந்து பட்டாக்களை வழங்குவோம் என்று கூறியிருக்கின்றனர். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்கள்ல 2,65,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு இந்தியாவிலேயே எப்படி நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தை நோக்கி சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. சென்ற ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரா ஒலிம்பிக்ஸ் ஆகஸ்ட் மாதம் நடந்தது. அதுல இந்தியா சார்பாக பங்கேற்க தமிழ்நாட்டை சேர்ந்த 17 விளையாட்டு வீரர்கள் தகுதி பெற்றாங்க. அந்த 17 வீரர்களை அழைச்சு அவங்க போட்டியில பங்கேற்பதற்கு முன்பாகவே ஸ்பெஷல் ஹை கேஷ் இன்சென்டிவாக சிறப்பு ஊக்கத்தொகையாக ஒவ்வொரு வீரருக்கும் 7 லட்சம் ரூபாய் பிரிப்பேர் ஆகிறதுக்காக மட்டுமே 7 லட்சம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினாங்க. தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாரா ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்ற 4 மாற்றுத்திறனாளி வீரர்கள் முதன் முறையாக பதக்கம் வென்று ஜெயிச்சார். பதக்கம் என்ற பேட்மிண்டன் வீராங்கனைகள் தங்கைகள் துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ், நித்யஸ்ரீ சிவன் மற்றும் தடகள வீரர் தம்பி மாரியப்பன் தங்கவேல் ஆகியோருக்கு மொத்தம் 5 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார். சென்ற ஆண்டு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் வென்ற 1,821 வீரர்களுக்கு 60 கோடியே 14 லட்சம் ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2025ல தமிழ்நாட்டு வீரர்கள் முதன் முறையாக ஒட்டுமொத்தமாக பாயிண்ட்ஸ் டாலியில இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. மொத்தம் 15 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் நடத்தப்பட்ட பல சர்வதேச தேசிய போட்டிகளை பற்றி இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024 தெற்காசிய இளையோர் தடகள போட்டிகள், சவுத் ஏசியன் யூத் கேம்ஸ், 76வது தேசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டி, சென்னை ஓபன் ATP சேலஞ்சர் 100, ஏசியன் ட்ரையத்லான் 2025, வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர்ஸ், 23rd நேஷனல் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 ஆகியவை சென்னையில நடத்தப்பட்டுள்ளன. 23rd நேஷனல் பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ஸ்ல தமிழ்நாட்டு வீரர்கள் 47 பதக்கங்களை குவித்து ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. தெற்காசியாவிலேயே முதல் முறையாக
நைட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கார் பந்தயம் சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளைக்கு இதுவரை 28 கோடி ரூபாய் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் வீரர்களுடைய தேவை அடிப்படையில் 16 கோடியே 56 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. நிதி உதவி பெற்ற வீரர்கள் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் மொத்தம் 100 பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கும் இந்திய ஒன்றியத்திற்கும் இன்றைக்கு பெருமை தேடி தந்திருக்கிறார்கள். முந்தைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு பரிசு தொகையாக 8 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் அளவுக்கு வெறும் பரிசு தொகை மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றது. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் திட்டத்தின் கீழே 10 வகையான விளையாட்டுகளுக்கு தேவையான 33 ஸ்போர்ட்ஸ் கிட்டை நாம் தொடர்ந்து வழங்கி இருக்கின்றோம். அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே ஆண்டு கிட்டத்தட்ட 17,000 எண்ணிக்கையில ஸ்போர்ட்ஸ் கிட் தொகுப்பினை கொடுத்திருக்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவருடைய அனுமதியோடு எனது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2.0 வெற்றி பெற்றதன் அடிப்படையில் நடப்பாண்டில் மேலும் 120 வட்டாரங்கள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உலக வங்கியுடன் இணைந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3.0 துவங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஷெல் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்கள் பங்களிப்புடன் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மற்றும் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பயிற்சிகள் வழங்க உயர்திறன் மையங்கள் நிறுவப்படும். 24 நாடுகள் பங்கேற்கின்ற ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் 2025 போட்டிகள் சென்னை மற்றும் மதுரை ஆகிய நகரங்கள்ல 55 கோடி செலவில் நடத்தப்படும். மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பங்கேற்கும் போது ஏற்படும் விபத்துகளினால் உண்டாகும் உடற்காயங்கள் மற்றும் உயிரிழப்பினை ஈடு செய்வது வகையில் 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு காப்பீடு திட்டம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கையை ஏற்று எலைட் திட்டத்தின் கீழ் பங்கு பெறுகின்ற விளையாட்டு வீரர்கள் எண்ணிக்கை 25 50 ஆகவும், MIMS திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விளையாட்டு வீரர்களுடைய எண்ணிக்கை 75 125 ஆகவும், சிடிஎஸ் திட்டத்தில் பயன்பெறும் எண்ணிக்கை 100 200 ஆகவும் உயர்த்தப்படும். 40 சட்டமன்ற தொகுதிகளில்